அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க முட்டைக்கோஸ்லேயே நான் பக்கோடா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. 10 நிமிஷத்து வேலை தாங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு கெஸ்ட்டு வராங்களா, இது முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சு வச்சுருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடல மாவு 1 கப்பு போட்டிருக்கேங்க. அரிசி மாவு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். சோடாப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சோடாப்பு போட்டால் தான் அந்த சாஃப்டாக கிடைக்கும், இல்லாட்டி ஹார்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல் நல்லா இடிச்சிட்டு வந்திருக்கேங்க, அதை போட்டுக்கிறேன். இஞ்சியும் போடுங்க, அவசியம் இஞ்சி பூண்டு போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் சாப்பிட்டீங்கன்னாக்கா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் அந்தளவுக்கு காரம் சாப்பிட மாட்டேன், அதனால் காரம் போடல. நான் பச்சை மிளகா இருக்குல்ல, அதை போதும் விட்டுட்டேன். பல்லாரி வெங்காயம் 1 வெட்டி வச்சு நான் போடுறேன். முட்டைக்கோஸ் 1/4 கிலோ முட்டைக்கோஸுங்க. கழுவி நான் அறிவேன். எந்த காய்கறியுமே நான் கழுவி தாங்க அறியணும், அரிஞ்சிட்டு கழுவக்கூடாது. நான் கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து போடுறேன். கருவேப்பிலையும் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்படியே போடாமல் கொஞ்சம் பாதியாக கிள்ளி போடுங்க, நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க, இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. தண்ணி ரொம்ப ஊற்றினா முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றிட்டாக்கா கூட ஊற்றிட்டிங்கனாக்கா தண்ணியாக போயிடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் இந்த மாவு. கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அடுத்த தடவைக்கு திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த அளவுக்கு தாங்க நான் எடுத்து விடணும். பெரிய பெரிய பக்கோடா இருக்கும்ல, அந்த அளவுக்கு நம்ம எடுத்து விடணும் எண்ணெயில். எண்ணெய் காஞ்சிருச்சு.
இப்போ பெரிய பெரிய பக்கோடா சைஸுக்கு நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் விடணும். எப்போதும் சொல்கிறதாங்க, போடும்போது நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்ட பிறகு சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் பொறுமையாக நின்று வேகும். நம்ம எந்த பொருளுமே சரி, இல்லாட்டி போட்டோடனே ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா சீக்கிரம் கருகி போயிடும், உள்ளே இருக்க வேகாது. ரெண்டு நிமிஷம் செஞ்சுட்டு நம்ம பொறுமையாக திருப்பி விடலாம். திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ எடுத்துக்கிட்டலாம். இந்த நேரத்தில் இருந்தால் தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி மாவுலேயே நான் எண்ணெயில் பொரிச்சிடுறேன். திடீர்னு கெஸ்ட்டுங்க வந்தாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. நல்லா சவுந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ
முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம செஞ்ச முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடிங்க. கூடவே டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ இருக்கலாம். டொமேட்டோ கெச்சப் பண்ணி சேர்ந்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.